வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக முதல்வர் ஸ்டாலின் திங்களன்று ஒரு காணொளி செய்தியில் எந்தவொரு அரசியல் தலைவரும் தங்கள் ஆதரவாளர்களோ அல்லது அப்பாவி பொதுமக்களோ கொல்லப்படுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்று வலியுறுத்தினார். இதுவரை 41 உயிர்களை கொன்ற கரூர் கூட்ட நெரிசல் குறித்து பொறுப்பற்ற மற்றும் தீங்கிழைக்கும் செய்திகளை பரப்புவதை தவிர்க்குமாறு பொதுமக்களை அவர் வலியுறுத்தினார். நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை ஆணையத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவுடன் இதுபோன்ற துயரங்களை தடுக்கும் நோக்கில் வழிகாட்டுதல்களை வகுக்க அரசு, அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்தும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பார்கள் என்று ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் இதுபோன்ற கூட்டங்களை நடத்தும்போது எதிர்காலத்தில் பாதுகாப்பான நடத்தைக்கான விதிகளை உருவாக்குவது நம் அனைவரின் பொறுப்பாகும் என்று ஸ்டாலின் கூறினார். கரூரில் நடிகர் சிறைவாதி விஜயின் பேரணியை நேரடியாக குறிப்பிடுவதை கவனமாக தவிர்த்தார். ஒற்றுமைக்காக வேண்டுகோள் விடுத்த முதலமைச்சர் அரசியல் வேறுபாடுகள் மற்றும் தனிப்பட்ட போட்டிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மக்கள் நலனில் கவனம் செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொண்டார். மேலும் வதந்திகள் மற்றும் போலி செய்திகள் பரவுவதை அவர் கண்டித்துள்ளார். இறந்தவர்கள் அவர்களின் அரசியல் சார்புகளை பொருட்படுத்தாமல் அனைவரும் நமது தமிழ் சகோதரர்கள் என்று வலியுறுத்தினார். பேரழிவின் முழுமையான மற்றும் உண்மையான காரணத்தை கண்டறிய விசாரணை ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அரசாங்கம் செயல்படும் என்று ஸ்டாலின் மேலும் உறுதியளித்தார். கரூர் கூட்ட நெரிசலை ஒரு பெரிய சோகம், ஒரு பயங்கரமான சோகம் என்று அவர் விவரித்தார். மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு தமிழ்நாடு பொறுப்பேற்க வேண்டும் என்று அடிக்கோடிட்டு காட்டினார். தனது உடனடி பதிலை நினைவு கூர்ந்த அவர் செய்தியை கேட்டதும் மாவட்ட நிர்வாகத்தை திரட்டி உத்தரவுகளை பிறப்பித்ததாகவும் அதே இரவில் மக்களுடன் நிற்க கரூர் விரைந்ததாகவும் கூறினார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏற்பட்ட துயரமான காட்சிகள் அவரது நினைவில் தெளிவாக உள்ளன, மேலும் அவரை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் செப்டம்பர் 27 அன்று கரூரில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஏற்பாடு செய்த பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 1941 உயர்ந்துள்ளது. இன்னும் 60க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிபிஐ அல்லது சுயாதீன விசாரணை கோரி டி.வி.கே சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதே நேரத்தில் விஜய் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார். தடயவியல் குழுக்கள் விசாரணையை தொடர்ந்தாலும் கரூர் காவல்துறை டி.வி.கே நிர்வாகிகள் மீது அலட்சிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது. கரூரில் உள்ள கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மரியாதை நிமித்தமாக மூடப்பட்டிருந்தன. பிரதமர் நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் இழப்பீடும் அறிவித்தார். அதே நேரத்தில் மாநில அரசு முறையே 10 லட்சம் ரூபாய் மற்றும் 1 லட்சம் ரூபாய் அறிவித்தது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி 1 கோடி ரூபாய் உறுதியளித்தது. பாஜக இறந்தவர்களின் உறவினர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அறிவித்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.